ஆரூர் புகழேந்தியின் அன்பு வணக்கங்கள். நாம நம்மளுடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து நிறைய கதைகளையும் உண்மை சம்பவங்களையும் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய இசைப்பியல் ஏஆர் ரஹ்மான் அவர்கிட்ட போய் ஒரு கேள்வியை கேட்டாங்க. உங்களுடைய பாடல்களில் நிறைய சின்னஞ்சிறிய இசைகள் பார்த்தீங்கன்னா இடையில புதுமையான இசைகளையும் சின்னஞ்சிறிய மெல்லிய இசைகளையும் பயன்படுத்துறீங்க. இதை பெரும்பான்மையானவர்கள் கேட்டு ரசிக்கிறது இல்லை சார். ஒரு சிலர் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக பாடல்களை நேசிக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அது மாதிரி ரொம்ப ரசித்து கேட்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிலருக்காக ஏன் இவ்வளவு மெனக்கறீங்க ஒவ்வொரு பாட்டுக்கும் அப்படின்னு கேட்ட உடனே அதற்கு ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு பதிலை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, மைக்கேல் ஏஞ்சலோ அப்படின்னு ஒரு ஓவியர் ஒரு தேவாலயத்திற்கு பின்பக்கத்தில் யாருமே அதிகமாக போகாத ஒரு இடத்துல போய் உட்காந்து ரொம்ப அற்புதமான ஓவியங்களை எல்லாம் வரைஞ்சிட்டு இருந்தார். அப்போ அவர் அங்கே போய் உட்காந்து ஓவியம் வரைகிறத பார்த்துட்டு சில பேர் கேலி பேசினாங்க, இவன் ஒரு பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கு, யாருமே போகாத இடத்துல போய் இந்த ஓவியத்தை வரைஞ்சிட்டு இருக்கிறானே அப்படின்னு கேட்ட உடனே அதற்கு அந்த மைக்கேல் ஏஞ்சலோ சொன்னார், நான் தேவாலயத்துக்கு வர்றவங்களுக்காகவோ அல்லது ஒரு சிலர் மட்டும்தான் இந்த பக்கம் வர்றாங்கல்ல அவங்களுக்காகவோ இந்த வேலையை நான் பார்க்கல, நான் இந்த வேலையை இறைவனுக்காக செய்கிறேன், கண்டிப்பாக அவன் எங்கிருந்தாவது என்னை பார்த்து கொண்டிருப்பான் அப்படின்னு மைக்கேல் ஏஞ்சலோ சொன்னார். அந்த கதையை சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் சொல்றாங்க, நாம செய்யக்கூடிய வேலைக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்க கூடாது, உடனடியான பாராட்டுகள் கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்க கூடாது, கண்டிப்பாக ஆனால் நாம் செய்த வேலைக்கு என்றாவது ஒரு நாள் பாராட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏஆர் ரஹ்மான் அவர்கள் சொன்னாங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையிலையும் நாம பின்பற்ற வேண்டும். நன்றி, வணக்கம்.